ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து க்ரீன் ரைஸ். இது வந்து ரியலாகவே க்ரீன் ரைஸ் தான், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இதில் வந்து புதினாவோட ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகா, ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, உப்பு, எண்ணெய். இதுதான். இது வந்து ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இதுக்கு வந்து தயிர் ரைத்தாவோட சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். என்னென்னாலாம் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஊற வச்சு இருக்க வச்சுருக்க ரைஸ் கூட செய்ய போகிறோம் அந்த சாப்பாடு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையுமே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் குக்கர் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போடுங்க. எண்ணெய் நிறைய விட போடுறாங்க. கொஞ்சமாக டீ போட்டுக்கணும். ரொம்ப நைட்டாக இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், வரமிளகா, கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுட்டு கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு போடணும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அடுத்து கடலப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. கடலப்பருப்பு கொஞ்சம் நேரம் ப்ரௌன் கலராக மாறுற வரையும் இருக்கட்டும். இந்த கடலப்பருப்பு போடுறது அப்படியே சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு கடிச்சு சாப்பிடும்போது. இப்போது நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதில் போடுறேன். அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஃப்ளேவர் வர வரையும் வதக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்குறோம். எல்லாத்தையுமே இந்த ஸ்மெல் வர அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா பேஸ்ட்டு இதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ளேவர் வர வரையும் வதக்கணும். பச்சை வாசனை போயிடுச்சுனாவே நல்லாயிருக்கும். பசங்களுக்கு வந்து இது ஒரு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் அந்த புதினா கொத்தமல்லிலாம் போட்டு சாப்பிட்றது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு. இதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு இப்போ நல்லா வருது. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அரிசி வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு 3 கிளாஸ் தண்ணி, நம்ம நார்மல் ரைஸ் போட்டுற மாதிரி 3 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு குக்கரை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மிளகா போட்டுக்கலாம். நமக்கு எதுவுமே ஆட் பண்ணணும்னா
ஒரு லைட் க்ரீன் கலரில் ஒரு ரைஸ் இருக்குது. இது வந்து தயிர் ரைத்தா கூட சாப்பிடுறது. பண்ணிட்டேன். 3 கிளாஸ் தண்ணி இப்போ 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். விசில் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஒரு க்ரீன் கலர் ரைஸ் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் எடுத்து காமிக்கிறேன். அப்படியே பொல பொலன்னு நமக்கு பிரியாணி மாதிரியே இருக்கும். இது டிஃபன் பாக்ஸ்க்கு அப்படியே பேக் பண்ணிவிட்டு இது கூட வந்து நீங்கள் தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்தியான க்ரீன் ரைஸ் ரெடி. கட்டாயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.